சரி, அப்ப நம்ம தொடர்ச்சியாக இந்த 2020 நாம மேலும் 25வது கேள்வி வரையும் இதுக்கு 300 போட்ட கிளாஸ் வீடியோல பார்த்துட்டோம். அப்ப பிள்ளைகள் நம்ம 26வது கேள்வியில இருந்து பார்ப்போம். நான் தலவாடி எப்படி பார்க்கறேன்னு சொல்லியிருக்கேன். நான் தலவாடி கேள்வி மேக்சிமம் ஒரு கேள்வி வரும். ஆகவே இந்த தலவாடி கேள்விகளை நான் எகெயின் சொல்றேன். திருப்பியும் தலவாடி கேள்வியை நான் சொல்லிட்டு போறேன். ஆஹ் இந்த தலவாடி கேள்விகள் வந்த பிள்ளைகள் இந்த கோடு தராட்டி நீங்க ஒரு கோடு அடிச்சுக்கோங்க. அடிச்சு போட்டு இந்த சைட்ல வாரதுதான் நீங்க அலையும் வரும். அதாவது இங்கால வாரது இந்த சைட்ல வாரதுதான் நீங்க அலையும் வரும். இதுக்கு இதை வரைஞ்சிங்கன்னா இதுல எதிர்ப்புறம் குத்துரமாயி, அதாவது ரெண்டும் ரெண்டும் அந்த சரியா இந்த இப்படி இப்படி குத்துரமாயி வரும், இப்படி குத்துரமாயி வரும். எதா இருந்தாலும் சரியா சரி அப்படி க்ளோஸா வாரது. அப்ப இது எப்படி வரும்? இது இது இங்கால வர போல இப்படி வரும், என்ன இப்படி குத்துரமாயி வரும். இது நேர்கோடுன்றதுக்காண்டி நேர்கோடு வரும், ஆனா மத்த பக்கமா வரும். இது சரியா குத்துரமாயி வரும். முக்கோணம் இங்க பாத்தீங்கன்னா இந்த முக்கோணம் சரியா இப்படி குத்துரமாயி வரும். அதாவது இது சரியான குத்துரு, அதாவது எதுல இருந்து போகுதோ எந்த பக்கத்துல இருந்து போகுதோ அந்த பக்கம் குத்தும். இந்த முக்கோணம் இஞ்சாலண்டா நீங்க கண்ணாடிண்டா அப்படித்தானே, இஞ்சால இந்த முக்கோணம் குத்தும். ஆகவே இதை பார்த்து எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா இது வரும். இங்க பாருங்க, இதுல குத்துறது இந்த 20 இப்படி, இதுல குத்துறது இப்படி. முக்கோணம் சரியா எப்படி குத்துற மாதிரி வரும். இது என்ன நேர்கோடா வந்தா இது மத்த பக்கம் மாறி வரும். உதாரணமா இப்படி ஒரு பொட்டி வந்துட்டுனா, இப்படி ஒரு பொட்டி வந்து இல்லாட்டி வட்டம் வட்டம் பொட்டி இப்படி நிறந்தீட்டி வந்துட்டுனா அது அப்படியே வரும். என்ன செலவாடியில அது அப்படியே தானே விளங்கும். அவை அவ்வாறான கேள்விகள். சரி, அப்ப இந்த கேள்வி கொஞ்சம் கவனம் எடுத்துக் கொள்ளுங்க எல்லா கேள்வியும். அதே மாதிரி 26 27வது கேள்வி, இதுவும் ஒரு சின்ன ஒரு கேள்வி பிள்ளைகள். நிறைய சில சில இதுகள் விடுவீங்க. என்ன இதை பார்க்கறதுல சில சில மிஸ்டேக்கள் விடுவீங்க 2வது கேள்வியில. அப்ப இந்த கேள்வியை பாருங்க. அதாவது ஒரு அட்டவணை தந்திருக்காங்க. இது இறக்குமதிக்குரியதாம், இது ஏற்றுமதிக்குரியதாம். சரி, இது விளக் பண்ணது ஏற்றுமதிக்குரியதுன்னு சொல்லி தராங்க. அதுல 2014 தொடக்கம் 18 வரையான காலப்பகுதியில் எத்தனை ஆண்டுகளில் இறக்குமதி பெருமானமானது 150 வீதத்திலும் கூடுதல். அப்ப இறக்குமதி இது ரைட்டா, இது சாரி இறக்குமதி இது, ஏற்றுமதி இது, எல்லாத்திலையும் ஏற்றுமதியோட இறக்குமதி கூட. 150 வீதம்டா 100 வீதம்டா என்ன சரியா அதே அளவு. 1.5 மில்லியன்டா 1.5 மில்லியன்டா 100 மில்லியன். 150 வீதம்டா 1.5 டைம்ஸ். என்ன இதை 100 பிரிச்சிங்கன்னா எத்தனை டைம்ஸ் வரும்? அப்போ 1.5 மடங்கோட, அதாவது இறக்குமதியோட 1.5 மடங்கோட கூட. ஆகவே 1.5 மடங்குண்டா இதுல அரை மடங்கு. என்ன இப்ப எல்லாத்துக்கும் ஒரு மடங்கு வந்துட்டேன்னு இதுல பாருங்க, எல்லாம் ஒரு மடங்குல இருக்கே. எல்லாம் ஒரு மடங்குல இருக்கு. அப்ப எல்லாம் 100 வீதத்தோட கூட தான். இப்ப மேலுக்கு வராது, இந்த கீழுக்கு இந்த என்ன இந்த ஏற்றுமதியிட அறவாசியோட கூட வந்தா சரி. இவ்வளவு 100 வீதம், இவ்வளவு 50 வீதத்தோட கூட வந்தா சரி. அப்ப அறவாசி 1.5 1.5 பெருசா எடுக்க தவிர நீங்க 1.5 1.5 ரெண்டா பிடிச்சா 0.75 ரைட். 0.75 750,000 வரும். அப்ப 7,500,000 கூட்டினீங்கன்னா இந்த 1.5ஓட 0.75, அதாவது 1.5 மில்லியத்தோட 7.5 கூட்டினீங்கன்னா உங்களுக்கு என்ன அதோட கூடத்தான் இந்த 2.5. என்ன அதாவது 1.5ஓட 1.5 மில்லியன் தானே இது. நமக்கு வந்தது 7.5, 0.75. இதை கூட்டினீங்கன்னா 5 2 2.25. என்ன 2.25ஓட இது கூட தான். ஆக இது 150 வீதத்தோட கூட, அரை மடங்கோட கூட. நீங்க என்ன செஞ்ச போடா இப்படித்தான் பார்க்கணுமே வழியே. இது என்ன விட வரும் மாறி பார்த்தாலும் உண்மையான வலிமையா பார்க்குற மாதிரி பார்த்தா 2.5 மில்லியன். இவ்வளவு மொத்தம் 2.5, இவ்வளவு 1.5. இதுல எத்தனை வீதம்னு பார்த்தாலும் விட வரும், ஆனா டைம் எடுக்கும். அந்த சுருக்கெல்லாம் இங்கே தேவை. அதே மாதிரி இதை பாருங்க, இது இதை நம்ம ஒப்பிட்டே பார்க்கலாம். இது இதை விட சின்ன என்ன, ஆனா இதை விட பெருசு. ஆகவே கட்டாயம் 150 வீதத்துல கூட தானே இருக்கும். இது கூடுனது கூட தானே, இந்த அளவும் இந்த அளவோட கூட தானே. ஆனா இந்த அளவோட இது சின்ன போயிட்டு, ஆகவே 150 வீதத்துல கூட. அதே இது அதே மாதிரி இல்லாட்டி நீங்க என்ன இது என்ன சரி அளவிடைக்கு வரையப்பட்டதால இதுல நீளத்தை நீங்க சும்மா ரூலர் இருந்து அளந்து போட்டு இதுல நீளத்துல அரைவாசியோ விட இந்த நீளம் கூட வருமானு பார்த்தாலும் ஓகே தான். ஏன்டா இது அளவிடைக்கு ஏற்ப வரையப்பட்டதன் அடிப்படையில். இல்லாட்டி இன்னொரு வேலையும் செய்யலாம். இதுல இந்த கோடுகள் தந்திருக்காங்க. அப்ப இது 1 2 3 கோடு. ஆக இது 1.5 கோடு. அப்ப 1.5 கோடோட கூட வந்தா சரி. ஆக 1 1 1.5 கிட்டத்தட்ட 1.5 கோடு. கிட்டத்தட்ட சாரி 2.5 கோடு. ஆனா நமக்கு
1.5 கோடு கூட வந்தா சரி, இது 2.5 கோடு. ஆகவே இது 150 வீதத்தோட கூட. ஏண்டா இந்த கோடுகளை வச்சு பார்க்கறது உங்களுக்கு இந்த கணக்கு பார்க்காம வைக்கிறது குறையும். ஏண்டா இங்க பாருங்க, இவ்வளவு 3, இவ்வளவு 3. ஆகவே இது 1.5. 1.5 இது கூட இருக்கணும். 1.5 கூட இருக்கணும்டா, இந்த அரைவாசியோட கூட இருக்கணும். மேலுக்கு வராது. அப்ப அரைவாசியோட கூட இருக்கணும்டா, இது உண்மையா 1 2 கிட்ட போய்த்தேன். அப்ப கூட கூட இதை பாருங்க, இதுல அரைவாசி எத்தனை? கிட்டத்தட்ட 3.5. இதுல அரைவாசி பாத்தீங்கன்னா 1 1.5 கொஞ்சம் கூட. அப்ப இது பாருங்க, 1 2 2 கிட்டத்தட்ட 3க்கு போயிட்டு. ஆக 150 கூட. இதுவும் 150 கூட வேண்டாம். 1 2 3, இது 1 2 3 4. அப்ப 4 2 2 கூட. ஆக 150 கூட. அவ இருக்கிற 5ம் 150 வீதத்தோட கூடினவை. சரி, அடுத்த கேள்வியை பாருங்க. 2014 தொடக்கம் 18 வரையான காலப்பகுதியில் இறக்குமதிகளில் இடையாண்டு வளர்ச்சி வீதம். அவை 2014 இருந்து 18 வரையும் இறக்குமதியில வளர்ச்சி வீதம் என்ன? இறக்குமதியில வளர்ச்சி வீதம் 2.5 என்ன? 2000 இதுல நீங்க 2.5 மில்லியன் தானே. ஆக 2.5 மில்லியன். இங்கே 3.5 மில்லியன். 3.5 மில்லியன் சொல்ல போல உங்களுக்கு அது வளர்ச்சி வீதம் எப்படி வரும்? இங்கே 3.5 தானே. இங்கே 3.5 தானே. 3.5 சொல்ல போல வித்தியாசம் என்ன? 2.5 3.5க்கு போறது 1 மில்லியன் வித்தியாசம். தரநூத்துக்கு 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 எத்தனை வீதம்னு பாத்தீங்கன்னா சரி. அப்ப தரநூத்துக்குன்னு பாத்தீங்கன்னா சாரி, தரநூத்துக்குன்னு பாத்தீங்கன்னா எத்தனை? 25ஆல சுருக்கலாம். அப்ப 2.5ன்னா 40 வீதம். அப்ப 40 வீத வளர்ச்சி வீதம் மொத்தம் 5 வருஷத்துக்கு. 40 வீத வளர்ச்சி வீதம் மொத்தம் 5 வருஷத்துக்கும். ஆக ஒரு வருஷத்துக்கு 40 5ஆல பிரிச்சா சரி, 1 2 3 4 5. சரியா? அப்ப 40 வீத வளர்ச்சி வீதம் என்பது எத்தனை வருஷத்துக்கு? 40 வீத வளர்ச்சி வீதம் என்பது சரியா, 40 வீத வளர்ச்சி வீதம் என்பது 5. இது பாத்தீங்கன்னா 2018 இருந்து 5 5ஆல பிரிச்சீங்கன்னா 8 வீதம் வரும். ஏன் 8 வீதம் வருது? என்ன பிரச்சனை? இதுலதான் ஒரு விஷயம் இருக்கு. அதாவது இதுல இருந்து இதுக்கு போறது எத்தனை? 1 இயர் என்ன. அவ ஒரு வருஷம் வளர்ச்சி வீதம் தான் இதுல இருந்து இது 2 வருஷம் 3 வருஷம் 4 வருஷம். அப்ப 5 எங்க இருந்து வந்துச்சு? இல்ல, இது வளர்ச்சி வீதம் இல்லையே. இது ஃபர்ஸ்ட் இயர் என்ன. இதுல இருந்து இங்கால வந்திருந்தா தான் இது ஒரு வளர்ச்சி வீதமாக கணக்கிடப்படும். ஆகவே இடையிட்டு செல்ல போல மொத்தம் எத்தனை வருஷம் ரொட்டேட் ஆயிருக்கு? 4 வருஷம். ஆகவே நீங்க 4ஆல சுருக்குனா 10 வீதம் விடையா வரும். பிள்ளைகள் இந்த விடைக்கு சிலர் இப்படியும் விட எடுப்பீங்க. அப்படி விட எடுக்கிற பச்சை பிள்ளையா இருக்கும். அதாவது 150 வீதம் உண்டா, மொத்தம் 150 வீதம், ஒவ்வொன்றுக்கும் 150 வீதம். அப்ப 150 வீதம்டா, அந்த 150 வீதத்தை நீங்க என்ன ஒவ்வொன்றுக்கு இடையிலான இந்த வித்தியாசம் 150 வீதம் தானே. இந்த வித்தியாசம் 150 வீதத்தை வச்சு அப்ப இதுல 50 வீதம் வளர்ச்சி. அப்ப ஒவ்வொரு வருஷமும் 50 வீதம் வளர்ச்சியோட கூட 50 வீதம் வளர்ச்சியோட கூட. ஆகவே அது 50 வீதம் விட 50 வீதம் இல்ல 40 வீதம் விட அடிப்பீங்க. அப்படி செய்யலாதே. ஏன்னா இதுக்கு இது இறக்குமதியிட தான் கட்டிக்காங்க. இதுக்கும் ஏற்றுமதிக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. 2வது வேலைக்கும் சரியா, ஏற்றுமதிக்கும் இறக்குமதிக்கும் இடையில இது இருக்கா? விட வரணுன்றதுக்காண்டி நாம ஓடி எடுக்கலாம். சரியான பார்த்து தான் தெளிவா இருக்கணும். அதுல கொஞ்சம் கவனமா இருக்கணும். சரியா? சரி, அப்ப இதுகள் கொஞ்சம் நீங்க என்ன செஞ்சு கொள்ளுங்க. சரி, என்ன செஞ்சு கொள்ளுங்க, கொஞ்சம் கவனமா இருந்து கொள்ளுங்க. அப்ப இதுக்கு 5, இதுக்கு 10. இதுகள் கொஞ்சம் விட எடுக்கிறதுல கொஞ்சம் கவனமா இருந்து கொள்ளுங்க. இல்லையா? ஏன்டா விட எடுக்கிற முறைகளும் கொஞ்சம் வெண்ணியா இருக்கும். இதா இருக்கு. நான் இதோட சேர்த்து நான் இன்னொரு கேள்வி, 2019 நான் ஒரு கேள்வி செய்யாம விட்டேன். அந்த கேள்வியை கொஞ்சம் சொல்லிட்டு பிள்ளைகள் அடுத்த கேள்விக்கு போவோம். ஏண்டா முக்கியமான கேள்வி. ஆனா பாக்குற முறை ஏதோ ஒரு விட எடுக்கணும்ன்றதுக்காண்டி நாம் என்ன செய்யப்படா பிழையான விடைகளை எடுக்கக்கூடாது. சரி, பார்ப்போம். 2019 அந்த கேள்வியை கொஞ்சம் பார்த்துட்டு. சரி, இந்த 2019 இந்த 21 22வது கேள்வி நான் போன பேப்பர்ல நான் அந்த கேள்வி செய்யலை. இதுக்கு விட இல்லைன்னு சிலர் யோசிப்பீங்க. இந்த கேள்வியை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. 21 22 ஆகிய வினாக்கள் தெரிவு செய்யப்பட்ட ஒரு அடுத்தடுத்து வந்த 6 நாட்களில் ஒவ்வொரு நாளும் ஆட்கொள்ளி நோய் அல்லாத வைரஸ் காய்ச்சல் தொற்று ஆளாகிய அந்நோயிலிருந்து குணமாகிய ஆட்களின் எண்ணிக்கையை காட்டும் பின்வரும் வரைவுகளை கவனத்தில் கொள்க. அப்ப இது தொற்றுக்கு உள்ளானவங்க, இது அடுத்த நாள் குணமானவங்க. இப்ப இங்க இந்த விஷயத்தை விளங்கிக் கொள்ளுங்க. குணமாகினவங்க ஓகே. அதாவது இந்த அதாவது ஒவ்வொரு நாளும் 10 பேர் குணமாகுறாங்க. இங்க 15 பேர் குணமாகுறாங்க. இங்க 20 பேர் 25 பேரு.
இங்க 20 பேர், இங்க 10 பேர், இங்க 15 பேர் குணமாகறாங்க. இந்த குணமாகறதுல எந்த பிரச்சனையும் இல்லை. ஆக ஆக கூட குணமாக நாட்கள் எங்கன்னு கேட்டா டிரெக்டாவே நாம என்ன செய்யலாம், 25ன்னு கூட்டுறதுதான். ஆனா கேள்வி அதிக எண்ணிக்கையான வைரஸ் நோய் தொற்றுக்கு ஆளாகிய நாள். அதிக எண்ணிக்கையான வைரஸ் தொற்றுக்கு ஆளாகிய நாள் என்று போட்டுட்டு ஆஹ் இப்ப நீங்க பாப்பீங்க, புதன்கிழமை கூட வைரஸ் தொற்று 150, அப்ப சனியும் 150, அப்ப சனி இல்லை, ஆகவே புதன் தான் விட இந்த எடுத்துட்டு போறவங்க இருக்கீங்க. அதே மாதிரி ஆனா நீங்க அடுத்த கேள்வியை வாய்ச்சீங்கன்னா திங்கள் தொடக்கம் வெள்ளி வரை 5ல ஆளாகியோரின் எண்ணிக்கை யாதுண்டா 1 2 3 4 5, ஆகவே வெள்ளி வரையும் மொத்தத்தை கூட்டி பாருங்க. மொத்தத்தை கூட்டினா நிச்சயமாக 100 125 இது எல்லாத்தையும் கூட்டினீங்கன்னா 500. 500க்கு கூடின பெருமானம் வரும். அதுல இருந்து இந்த பெருமானங்களை கழிச்சாலும் இது சின்ன பெருமானம் என்ன, ஆகவே 100 200க்கு உட்பட்ட பெருமானம், ஆகவே 300ஓட கூட தான் வரும். ஆனா இங்க விடை இல்லை, ஆகவே அதை திருப்பி 5ஆல பிரிச்சு அதுல ஏதோ ஒரு சராசரி வந்து அந்த சராசரி எடுக்கிறது சொல்றது ஐக்யூ இல்லை. விளங்கி கொள்ளுங்க, சரியா விளங்கிக்கணும் என்ன. அதாவது ஐக்யூல டெஸ்ட் பண்றது நீங்க என்ன எந்த அளவுக்கு உங்களோட knowledge இருக்கு, இந்த அளவுக்கு சுருக்கல்களை கஷ்டப்படுத்தி இவ்வாறான விடயங்கள் உங்களுக்கு இல்லை. ஆகவே இந்த கேள்வியை பாருங்க பிள்ளைகள், என்ன அர்த்தம்னு கொஞ்சம் இந்த கேள்வியை விளங்கிக்கணும். சரியா, என்ன அர்த்தம்னு இந்த கேள்வியை கொஞ்சம் விளங்கிக்கணும். சோ அப்ப இதை பாத்தீங்கன்னா என்ன இங்க இருக்கிற உள் விஷயம் என்றா, இந்த 100 பேரு இந்த திங்கட்கிழமைக்குல உதாரணமா நீங்க ஒரு வாட்டுக்கு போறீங்க, அந்த வாட்டுல பாக்கிங்க 100 பேர் இருக்காங்க. நீங்க செல்லலாமா இந்த 100 பேரும் திங்கட்கிழமை நோயில எஃபெக்ட் ஆகினாக்கள்னு செல்லலாமாண்டா இல்ல, இவங்க ஏலியா இருந்தவங்க. ஆகவே இது எப்படி பார்க்கணும்டா, இந்த திங்கள்ல உதாரணமா இந்த மண்டேயில 10 பேரு குணமாயிட்டாங்க, அப்ப 100ல 10 பேரு குணமாயிட்டாங்க, 100ல 10 பேரு குணமாயிட்டாங்க, ஆகவே 90. ஆகவே 90. அடுத்த நாள் செவ்வாய்க்கிழமை போய் பார்க்கக்குள்ள 125 பேர் இருக்காங்க. மொத்தமாவே 125 பேர் இருக்காங்க. அப்ப இதுல 10 போனா 90, 90ல 125, ஆக எத்தனை பேர் வந்திருக்காங்க, 35 பேர் வந்திருக்காங்க. 35 பேரும் எப்ப வந்திருப்பாங்க, முதல் நாள் திங்கள். ஆகவே 35 பேர் வந்தது இங்கே. ஆகவே திங்கட்கிழமை நோயாளிகள் எண்ணிக்கை 35. இதுதான் இதுக்குரிய விடயம். இந்த விடயம் சரியா விளங்காட்டி பிள்ளைகள் இதுக்கு நீங்க விட எடுக்க மாட்டீங்க. அப்ப அது அடுத்தது சொல்லுங்க. இப்ப 100 10, அவன் மொத்தம் வந்தாக்கள் 35 என்ன, மொத்தம் அங்க 125, ஆக வந்தாக்கள் 35. இப்ப அடுத்தது சொல்லுங்க பாப்போம். செவ்வாய்க்கிழமை. இப்ப செவ்வாய்க்கிழமை 125 இருக்காங்க, 15 பேர் குணமாயிட்டாங்க. ஆகவே எத்தனை பேர் இருக்காங்க செவ்வாய்க்கிழமை அந்த வார்டுல நீங்க போய் பார்த்தா 15 பேர் செவ்வாய்க்கிழமை குணமாயிட்டு போயிட்டாங்க. 125 பேர்ல 15 பேர் போனாங்கண்டா 110. சரி, 110ல இப்ப புதன்கிழமை போய் பாத்தீங்கன்னா 150 பேர் இருக்காங்க. அப்ப எத்தனை பேர் செவ்வாய்க்கிழமை வந்திருக்கணும் நோயாளியா, 40 பேர் வந்திருக்கணும். சரியா, சரி. இப்ப அடுத்த நாளுக்கு போவோம். 150 பேரு, அவன் 150ல எத்தனை பேர் குணமாயிட்டு போயிட்டாங்கன்னா 25 பேர் குணமாயிட்டு போயிட்டாங்க. 25 பேர் குணமாயிட்டு போயிட்டாங்க. ஆகவே 125. அடுத்த நாள் போய் பாருங்க 125 இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம், பூஜ்ஜியம். சில நேரம் இந்த கேள்வியும் ஒரு கேள்வியா வரலாம். அதாவது யாரும் இல்லாத நாள், குணம் அதாவது என்ன நோய் இல்லாம இருக்கிற நாள், அதாவது யாரும் அட்மிட் ஆகாத நாள்னு கேள்வி வரலாம். சரி, இப்ப இங்க பாருங்க, வியாழக்கிழமை 125, வியாழக்கிழமை 125, எத்தனை பேர் குணமாகறாங்க, 20 பேர் குணமாகறாங்க. அப்ப 125ல 20 பேர் குணமாகறாங்கண்டா 105 பேர். இங்க பார்த்தா எத்தனை பேரு, புதன்கிழமை பார்த்தா 105 பேரா நீங்க இருக்காங்க. 105ல இங்க போய் பார்த்தா எத்தனை பேர் வந்திருக்காங்க, 125. ஆகவே எத்தனை பேர் மொத்தம் 20 பேர் இங்க என்ன செஞ்சிருப்பாங்க, புதுசா வந்திருப்பாங்க. அதே மாதிரி இங்க பாத்தீங்கன்னா 125, 125ல 10 போனா 115. சனிக்கிழமை பார்த்தா 150 பேர் இருக்காங்க. ஆகவே 150ல இங்க வந்திருக்கேன்னு 35 பேர் வந்திருக்கு. அவை சமனான ஆட்கள் வந்தது வெள்ளி திங்கள், மிக குறைஞ்சவர்கள் அல்லது யாரும் வராம விட்டது புதன், ஆக கூட வந்தது செவ்வாய். அவ ஆக கூட வந்தது செவ்வாய். இந்த சனியை பாருங்க, சனிக்கு நாம அடுத்த நாளுக்குரியது நமக்கு தெரியானே, அடுத்த நாள் தெரிஞ்சா தான் சனியை காணலாம். ஆனா அடுத்த நாளுக்குரியது தெரியா, ஆகவே விட இல்லை. அவங்க சனியை பத்தி எந்த கேள்வியும் கேட்கையும் இல்லை. அதுக்காண்டி தான் இதுகளை கொஞ்சம் டீப்பா விளங்கிக் கொள்ளுங்க. சரியா,
அவை இது செவ்வாய். அடுத்தது பாருங்க 5 நாள் பகுதியில் எத்தனை பேர் சொட்டுக்குள்ள அடிக்காங்கண்டா 35, இந்த 35 70, 20ம் 40ம் 60, அப்போ 70ம் 60ம் 130 என, ஆகவே 130 இதுக்கு விடையா வரும். ஆகவே மிக மிக முக்கியமான கேள்வி பிள்ளைகள். ஆகவே கொஞ்சம் விளங்கிட்டீங்கன்னா இப்போ எல்லாருக்கும் ஓகே இருக்கும் நினைக்கிறேன். அந்த விளங்குறதுலாம் இருக்கு, பிழையாக விளங்கிக்காதீங்க. விட எடுக்கணுன்றதுக்காண்டி பிழையாக செய்து விடைய எடுத்துக் கொள்ளாதீங்க. சரி, அடுத்ததை பாருங்க 28 29வது கேள்வி. 28 29வது கேள்வியை பார்த்தீங்கன்னா பிள்ளைகள் ஒரு தர்க்கம் ரீதியான கேள்வி. இந்த தர்க்கம் ரீதியான கேள்வி இதை நீங்க சில நேரம் அட்டவணைகள் அடிச்சு செய்யறது உங்களுக்கு இலகுவாக இருக்கும். அதாவது அனுர, பானு, காசிம், டேவிட்ண்டா இவங்க செல்றத ஒவ்வொரு ஆளும் செல்றதை போயின்னு சொல்றாங்க. அப்ப நான் அட்டவணை அடிக்கணும். இது அனுர முதலாவது. சரியா? அதாவது இதை கேள்வியை ஃபர்ஸ்ட் வாசிப்பேன். அனுர, பானு, காசிம், டேவிட் ஆகிய 4 பிள்ளைகள் ஒரு வீட்டின் முன்புறத்தில் உள்ள வீட்டு தோட்டத்தில் இரப்பர் பந்தொன்றை கொண்டு விளையாடி கொண்டிருந்த வேளையில் ஒரு பிள்ளை கவனமின்றி எறிந்த பந்து வீட்டின் ஜன்னலில் பட்டதால் எண்ணெய் கண்ணாடி உடைத்தது. எண்ணெய் கண்ணாடி உடைத்தவர் யார் என்பதை குறித்து அந்த பிள்ளைகள் கூறியது. அதனை உடைத்தவர் பானு. அப்ப இவங்க சொல்றாங்க, இங்க மேலுக்கு போடுறேன் 3 பேரை அனுர, பானு, காசிம், டேவிட். இப்ப பாருங்க இவர் செல்றாரு, அனுர செல்றாரு, அதனை உடைத்தவர் பானு. பானு இவர் செல்றாரு, பானு உடைச்சேன்னு சொல்றாரு. பானு சொல்றா அனுர சொல்வது பொய், அதாவது நான் உடைக்கல. நான் இதுக்கு சரி போடுறேன், நான் உடைக்கலன்னு சொல்றாவே அதானே உண்மை. அனுர செல்வது பொய்ண்டா நான் உடைக்கல சொல்றான் பானு, நான் உடைக்கலன்னு சொல்றேன். அடுத்து காசிம், அதனை உடைத்தவர் அனுர. காசிம் அனுர உடைச்சேன்னு சொல்றாரு, அதனை உடைத்தவர் நான் அல்லன்னு டேவிட் சொல்றான். டேவிட் நான் அல்லன்னு சொல்றான். சரியா? அவை தான் இது புரியுது. இதைத்தான் இவங்க சொல்றாங்க. சரியா? அவை சின்ன ஒரு அட்டவணையா நீங்க ஒரு பேப்பர்ல இப்படி போட்டுக்கலாம். இப்ப கேள்வியை பாருங்க, பிள்ளைகளில் ஒருவர் மாத்திரமே உண்மை கூறுகிறார் எனில் எண்ணெய் கண்ணாடியை உடைத்தவர் யார்? அப்ப இந்த பிள்ளைகள்ல ஒரு ஆள் தான் உண்மை கூறுறாருண்டா. சரி பார்ப்போம். அனுர செல்வது உண்மையாக இருந்தால், அனுர சொல்வது உண்மையாக இருந்தால், அனுர செல்வது உண்மைன்னு வச்சுக்கோமே. அனுர செல்வது உண்மையாக இருந்தா பானு சொல்வது பொய், காசிம் சொல்வதும் பொய். ஏன் அனுர பானு உடைச்சேன்னு வச்சுக்கோமே, உடைச்சேன்டா பானு செல்றதும் போய், காசிம் செல்வதும் போய். ஆனா டேவிட் செல்றது உண்மையான அவர் இல்ல தானே, ஏன்னா பானு உடைச்சது. ஆகவே 2 பேர் உண்மை செல்றதா வந்துடும். ஆகவே அனுர செல்றதை நாம இங்க உண்மைன்னு எடுக்கலா. அப்ப அனுர வார விடையெல்லாம் வராது. அடுத்தது பானுவை வைப்போம். பானு செல்றத உண்மைன்னு வச்சா அவை இல்லை. அப்ப அவை இல்லைண்டா அவ செல்றது உண்மைண்டா, அவை இல்லைண்டா வேற யாரு? அவ காசிம் செல்றது உண்மையா இருக்கலாம் தானே. ஓ, அதே மாதிரி டேவிட் செல்றது உண்மையா இருக்கலாம் தானே. அவர் இல்ல, காசிமாவும் இந்த யாரு அவ இவ இல்லைன்னா இது உண்மையா இருந்தா இதுவும் உண்மையா இருக்கலாம். ஆகவே என்ன பானு சொல்றது வராது. ஆகவே என்ன விட டேவிட்டா இருக்கும். அப்ப டேவிட்ட பார்ப்போம். டேவிட் அவர் இல்லைன்னு சொல்றாரு. அப்ப அவர் இல்லைன்னு சொல்றது உண்மையாக இருந்தால் வேற யாருனாலும் உடைச்சிருக்கலாம். வேற யாருனாலும் உடைச்சிருக்கலாம் என்றா யாரு? காசிமும் உடைச்சிருக்கலாம் தானே, பானுவும் உடைச்சிருக்கலாம் தானே. ஆகவே இதுல எதிர்ந்தாலும் கொண்டு என்ன மத்தாக்கள்லாம் சொல்றது பொய்யா இருக்கலாம். அப்ப இருக்கலாம் தானே. ஆகவே டேவிட் சொல்றது உண்மை. இது ஒரு தர்க்கம், என்ன டிரெக்ட் தர்க்கமாக எடுக்கக்கூடிய வழிகள். கூட யோசிச்சீங்கல்ல, அதாவது இவ்வாறான இந்த தர்க்க ரீதியான கேள்விகள்ல பிள்ளைகள் வேற வேற இல்ல இப்படி இப்படி யோசிச்சீங்கன்னா கொஞ்சம் குழம்பிடும். ஒரு நோமலான ஒரு மீடியமா தான் யோசிக்கணும். சரியா? இப்ப திருப்பி நான் சொல்றேன். அதனை உடைத்தவர் பானு. பானு சொல்றா நான் இல்ல. அதனை உடைத்தவர் அனுர. அதனை உடைத்தவர் நான் அல்ல. சரி, சும்மா ஒன்று யோசிங்க. அதனை கண்ணாடியை உடைத்தவர் முதலாவது அனுர செல்றது உண்மைண்டா பானு உடைச்சிருக்கலாம். 2 பேர் தானே உண்மை சொல்றாங்க. இப்ப அல்லது இந்த காசிம் இந்த ஒரு ஆள் ஒன்றும் இல்லைன்னு, காசிம்ல ஒன்றும் வரல. அப்ப அனுர செல்றது நான் உண்மண்டு வச்சேன்டா, அனுர செல்றது உண்மண்டு வச்சேன்டா அனுரோட என்ன செல்றது போய், பானு செல்றதும் போய். ஆனா என்ன இவர் செல்றது உண்மண்டு வச்சேன்டா, இவர் செல்றது உண்மண்டு வச்சேன்டா இன்னைக்கு இவர் செல்றது உண்மண்டா, இவர் செல்றது போய் தானே, அனுர உடைக்கல.
ஆகவே இவர் சொன்னது உண்மைண்டா பானு உடைச்சிருக்கலாம் அல்லது காசி உடைச்சிருக்கலாம் தானே. இவரும் இவர் அனுர செல்வத்தையும் டேவிட் செல்வத்தையும் நான் உண்மைண்டு வச்சேன்டா ரெண்டு பேர் ஆப்ஷன்ல வரான், பானு அல்லது காசிம். அப்ப அது என்ன ரெண்டு பேருக்கு வரணும் ஆப்ஷன். மற்றதெல்லாம் நான் நேரத்தில் பார்த்தது பார்த்தீங்க மூணு பேருக்கு ஆப்ஷன் வருது, மூணு பேர் செல்றது உண்மையாக வருது, மூணு பேர் இல்லை ரெண்டு பேர், ரெண்டு பேருக்கு ஆப்ஷன் வருது என்ன பானு அல்லது காசிம் தான் வரும். சரியா? ஆகவே இந்த இந்த கேள்விகள் கொஞ்சம் இவ்வாறான கேள்வி நிச்சயமாக வரும். இதுல அந்த இடத்துல நீங்க பாக்குறதுலாம் இருக்கு, இதுக்கு அட்டவணை போட்டு தான் பார்க்கணும்னு இல்லை. நீங்க இதை வச்சு என்ன செய்யலாம், அதனை உடைத்தவர் அவர் இல்லாட்டி இவர், இவர் இல்லாட்டி அவர் என்று சொல்லியும் பார்க்கலாம். அதோட கொஞ்சம் இப்படி நீங்க ஒரு சரிப்புலையை ஒரு ரஃப் பேப்பர்ல போட்டுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். இந்த கேள்வி நாம செஞ்சிட்டோம். இந்த கேள்வியை பாருங்க, இந்த முடிவு சம்பந்தமான கேள்விகள். இதுவும் பாருங்க, இந்த குறியீடுகள் தந்திருக்காங்க, இந்த குறியீடுகளோட இதை தந்திருக்காங்க, போன கணித ஜெய்கள் தந்திருக்காங்க. கணித ஜெய்களுக்கு நமக்கு தெரியும் முடிவு ஒன்று மாத்திரம் உண்மைண்டா ஏ தெரியட்டாம், ரெண்டு மாத்திரம்டா பி, ஒன்று ரெண்டுண்டா சி, ஒன்று ரெண்டு ஆகி ஒன்று மாத்திரம்டா டி, ஒன்று மாத்திரம்டா டி, அதே மாதிரி ஒன்றும் இல்லாட்டி ஆகி ரெண்டிலும் உண்மையாலண்டா இ. இதான் நம்ம செலக்டிங் கேட்டகரி. இப்ப பாருங்க கோவை, அப்ப இதுக்கும் இதுக்கும் தான் தந்திருக்காங்க, இதுக்கும் இதுக்கும் தான் இங்க இருக்கு இது. மற்றது இங்கால இப்படி வாரது இந்த இருக்கு. இதுக்கும் இதுக்கும் என்ன தொடர்புண்டா இந்த இந்த தம் தான் இங்க இருக்கணும், இந்த தம்பை விட இது பெருசு, இந்த தம்பை விட இது பெருசு. ஆகவே இந்த தம்பை விட அது பெருசுண்டா இந்த தம் இதுவும் ஈக்குவல். அப்ப இந்த தம்பை விட இதுவும் சமன்றதால இதை விட இது சின்னன், இதை விட இது சின்னன். ஆகவே கட்டாயம் சிறிது சமன் என்ன, அவை கட்டாயம் இது இதை விட சிறிதா இருக்கும் அல்லது சமனா இருக்கும், சிறிதா இருக்கலாம் அல்லது சமனாக இருக்கலாம். அப்ப ரெண்டு உண்மைதானே, ஏண்டா ரெண்டு குறியீடு தந்திருக்காங்க, சிறிது சமன். அவ சிறிதாக இருக்கலாம் சமனாக இருக்கலாம், சிறிதும் சரி சமனும் சரி. ஆகவே மூணு, ரெண்டு கூட்டம் உண்மை என்று சி. அடுத்தது கோவை, இதை பாருங்க, இந்த கோவையை பாருங்க என்ன, இந்த கீழுக்கு இதுக்கும் இங்கால இதுக்கும் இடையிலான தொடர்பு, இதுக்கும் இடையிலான தொடர்புண்டா கீழுக்கு வர இந்த இருக்கேன் அவர் டிரெக்டாவே வந்து இது. அப்ப இதை விட இது சிறிது, இது சிறிது, இதை விட கீழுக்கு வாரது சிறிதுன்னு தந்திருக்காங்க. சரியா? சிறிதுன்னு தந்திருக்காங்க. அவ சிறிதுன்னு வந்தது சரி என்ன, முதலாவது சரி, டிரெக்டாவே எடுத்துடலாம். ரெண்டாவது பாருங்க, இதை விட இதுக்கும் 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 இடையிலான தொடர்பு. அப்ப இங்க ரெண்டு இது வேற வேற கோவையா இருக்கு, இதுக்கும் இதுக்கும் இடையிலான தொடர்பு பாத்தீங்கன்னா உங்களுக்கு இது இந்த கையை விட இந்த இந்த இதை விட பெருசு. சரியா? இதை விட இது பெருசு, இது இதை விட சின்ன, அதாவது இதை விட இது பெருசு, இதை விட இது பெருசு. சரியான? இதை விட இது பெருசு, இதை விட இதோட இதோட இது மாறி வந்திருக்கனே. ஓகே ஓகே, இங்க கொஞ்சம் பாருங்க, இதுக்கும் இதுக்கும் தொடர்பு இல்லை, ஏண்டா இது இஞ்சால வந்தது, இது இந்த பக்கம். ஆகவே அப்படி பார்க்கலாம், இந்த 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 தொடர்பை தான் பார்க்கணும், இந்த தொடர்பு நம்ம கையை மாறி பார்த்துட்டோம். சரியா? சரி, ஆகவே இந்த இந்த பாருங்க, இந்த தொடர்பு, இந்த தொடர்பை நீங்க பாத்தீங்கன்னா இந்த கை தானே, இந்த கையை பாத்தீங்கன்னா இதுக்கும் இதுக்கும் தொடர்பு பார்க்கலாம். இதை விட இது இங்க என்ன, சரி, அப்ப இது இதை விட இது சிறுசு, இதை விட இது சிறுசு, ஏன்னா இதுக்கும் இதுக்கும் தொடர்பு தானே. அப்ப இதை விட இது சிறுசு, அந்த பேப்பர்லயே எழுதி பார்த்து இருக்கிறாங்களே, அப்ப வேற ஒன்றும் இல்லை. அப்ப கொஞ்சம் இல்லைங்க, நான் அதை திருப்பி ஒரு தக்கம் சொல்றேன். சரி, ஓகே. பாருங்க, நமக்கு வேணும் இதுவும் இதுவும் மாறி பார்த்துடப்படா அவசரத்துல. அப்ப இங்க இருக்கிறது இது, அப்ப இங்க இருக்கிறது இது,
அப்ப இதோட இது சிறுசு. அப்ப இது சிறுசு. இந்த இதை விட இது சிறுசு. ஆனா இதோட இது பெருசு. அப்ப அதை வச்சு நாம என்ன செய்யலாம்டா ஒரு முடிவு வரையலாம். ஏன்னா இங்க இதுக்கும் இது இது பெருசுன்னு சொல்லிக்காங்க. இப்ப இதோட இது சிறுசு. சிறுசை வச்சுட்டு திருப்பி பெருசுன்னு சொல்லக்குள்ள அந்த ஒப்பிட இயலாது. வேற என்னையும் ஒப்பிட சரியா வருதான்னு பார்ப்போம். அது இதோட இது சிறுசுன்னு தான் வருது. அப்ப சிறுசுண்டா இதை விட இது பெருசு. அவ சிறுசு பெருசுன்னு வரக்குள்ள இதோட இது சிறுசு. இதோட இது பெருசுன்னு சொல்லக்குள்ள இதுக்கும் இது ஏன்னா இதுவும் பெருசு இதுவும் பெருசு. இதை பொதுவா அடிக்கிறதோட இதுவும் பெருசு அதுவும் பெருசு. இப்ப எக்ஸ்ன்னு சொல்றதை விட எக்ஸ்ன்னு வச்சுக்கோமே வையும் பெருசு இங்கால செட்டும் பெருசுண்டா நம்ம எக்ஸ் ஒன்றுண்டா இது 2 இது 3ன்னு சொல்லலாம். இல்லாட்டி இது 4 இது 3ன்னு சொல்லலாம். இந்த பெரிய பெருமானம் எதுன்னு தெரியா. ஆகவே நாம இதுக்கு முடிவுக்கு வர இயலாது. ஆகவே முதலாவது மட்டும் சரி விடையே சரி. அதுல கொஞ்சம் அவதானமா இருக்கு. நான் இந்த 34 35 செஞ்சிட்டேன் பிள்ளைகள். இந்த 36 37 38 இந்த 36 37 38 கேள்விகள் ஒரு அட்டவணை கேள்வி. நான் இந்த இதுல எண்டில் இந்த வீடியோட எண்டில் இந்த கேள்வியை நான் அட்டவணையில செய்து காட்டுறேன். அடுத்தது நம்ம அடுத்த கேள்விக்கு போவோம். 39 40 கேள்வி செஞ்சிட்டோம். 41 42வது கேள்வியை பார்த்தீங்கன்னா இதுவும் ஒரு சாதாரணமான ஒரு கேள்வி தான். சரியா? அப்ப 41 42வது கேள்வியை பாருங்க. இது சாதாரணமான ஒரு கேள்வி. அதாவது என்ன ஒரு நோட்டீஸ் என்ன அப்படியான ஒன்று தருவாங்க. அதுல இருந்து கேள்வி கேட்பாங்க. பிள்ளைகள் கவனம். இதை ஃபுல்லாக வாய்ச்சிட்டு என்ன நார்மலாக பார்க்கணும். 2020 இருந்து அதாவது இது ஒரு ஜொப்போ அப்ளிகேஷன். இப்போ மேக்ஸிமம் இந்த ஜொப்போ அப்ளிகேஷன் சம்பந்தமான கேள்விகள் தான் பாரு. அதில் பார்த்தீங்கன்னா 2020 இருந்து 20 1 முதலாம் தேதி ஏப்ரல் 1 20 வருடங்களுக்கு மேற்பட்டதாகவும் கவனமா மேற்பட்டதாகவும் இருப்பதோடு 27க்கு மேற்படாத 27 வயதுக்கு குறையிருக்கணும். அப்ப இவருக்கு 2020 20 வயசுனா 2020 வருடங்களுக்கு மேற்படாததாக இருக்கணும். அவை 2000 பிறந்தவரா இருக்கலாம். 2000 ஏப்ரல் 1 சொல்லக்குள்ள மார்ச் 31 வரையும் பிறந்தவரா இருக்கலாம். அல்லது 27 வயசுன்னு சொல்லக்குள்ள அங்கால 7ன்னா 1993 ஆண்டு 1993 அவ இந்த ஆண்டுகளுக்கு இடைப்பட்ட பிறந்தவரா இருக்கலாம். அதே மாதிரி இந்த ஏப்ரல் 1 அல்லது மார்ச் 31 என்ன கம்ப்ளீட்டாக தானே. அவை இந்த இயருக்குள்ள பிறந்தவங்களா இருக்கலாம். அவை இங்க கேள்வி இந்த தகுதி சம்பந்தப்பட்ட கேள்வி. அவை ரெண்டையும் பாருங்க. 2000ஆம் ஆண்டு 1994ஆம் ஆண்டு. அவை இது ரெண்டும் என்ன செலக்ட். ஏன்னா தகுதி இல்லாட்டி நம்ம இங்கேயே வெட்டி விட்டு போட்டு இதுக்கு விடையே எடுத்துடலாம். எல்லாத்தையும் யோசிக்க தேவையில்லை. அடுத்தது காப்போதர உயர்தர கணித பாடத்துறையில் குறைந்தது 3 எஸ் சித்திகள் அல்லது காப்போதர சாதாரண கணிதத்தில் சி சித்தியுடன் காப்போதர உயர்தரம். அப்ப இங்க ஒன்று என்ன ஏஎல் மெட்ஸில் எஸ் அதே மாதிரி பிசிக்ஸ் அங்கே கெமிஸ்ட்ரி எல்லாத்துறையும் என்ன 3 பாடம் இருக்கான்னு பார்க்கணும். அல்லது ஏனையும் 3 பாடம் ஐடியா இருக்கலாம். ஏனேன்னு தெரியாங்க அதுக்கு என்ன குறைந்தபட்சம் சரல என்ற அடிப்படையில் அவ்வாறு எடுக்கலாம். அல்லது 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 சி சித்தி அல்லது என்ன செய்யணும் ஓஎல்எஸ் இருக்கணும். ஓஎல் மெட்ஸி இருக்கணும். அப்படி பார்க்கணும். அப்போ இவரை முதலாவது ஆளை பார்த்தீங்கன்னா பிறந்த அனுசா காப்போத்தர பரீட்சையில் வணிக கல்வியில் சி சித்தியும் பொருளியல் எஸ் சித்தியும் கணக்கியல் பி சிஜிடி கொமன் ஜென்ரல் நாலேஜில் 72 புள்ளிகளையும் பெற்றுள்ளார். அவர் காப்போதர சாதாரண சர பரீட்சையில் ஆங்கிலத்தில் பி மெட்ஸை பத்தி கதைக்கே இல்லை. அப்ப ஒரு தகுதி இல்லை. அது வராட்டி தகுதி இல்லை. நாம அட்ஜஸ்ட் பண்ண இயலாது. 1994 31ஆம் தேதி பிறந்த பாலா காப்போதர உயர்தர பரீட்சையில் ஆங்கில மொழி மூலம் இந்த ஆங்கில மொழி மூலம் தோற்றா இன்னும் கொஞ்சம் பருவம் பொது சாதாரண தர பரீட்சைகள் சிஜிடியில 70 புள்ளி. மேற்படி இள 3ஐ தவிர ஏனைய சகல தேவைகளையும் பூர்த்தி செய்துள்ளதோடு அப்ப 3ஐ தவிர ஆங்கில பாடத்துல சி இல்லை. மற்றதெல்லாம் பூர்த்தி செய்துள்ளதோடு ஏற்றுக்கொள்ளப்பட்ட பல்கலை ஒன்றில் பூர்த்தி செய்துள்ளதோடு காப்போதர உயர்தர பரீட்சைக்கு ஆங்கில மொழி மூலம் தோற்றியுள்ள ஒருவரை கம்பெனி முகாமையாளர் அதாவது காப்போதர அதாவது ஓஎல்ல சி இல்ல ஆனா அவர் இங்கிலீஷ் மீடியத்துல செஞ்சிருக்காருண்டா பொது முகாமையாளர் மேனேஜர் ரெக்வஸ்ட்ல செய்யலாம். அப்ப பொது முகாமையாளர் இதுண்டா சி. அப்ப இங்க பாருங்க பிறந்த பாலா காப்போதர உயர்தர பரீட்சைக்கு ஆங்கில மொழி மூலம் கணிதத்துறையில் தோற்றி 3 பி சித்திகளும் 3 பி எடுத்துட்டார். உயர்தரத்துல 3 பி. உயர்தரத்துல 3 பின்னா அவர் செலக்டட். அவ இது 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 எல்லாம் செலக்டட். ஆனா ஆங்கிலத்துல
பிசித்தி சிஜிடியில் 75, பின் எந்திரவியல் பாடம் பட்டமும் பெற்றுள்ளார். அவர் இங்கிலீஷை பத்தி கதைக்கல, இந்த மூணாவதை பத்தி கதைக்கல. ஆனா மூணாவது இல்லாட்டி அவரை பொதுமுகாமையாளர் ரெக்வஸ்டுக்கு போகணும். அவ பொதுமுகாமையாளர் என்ன கணக்குக்கு போறது சி மூணாவது. சரியா? இப்படித்தான் இதுக்கு விடை எடுக்கணும். அதாவது விடை கவனம், இவ்வாறான வசன கேள்விகள், பெரிய பெரிய பந்தி கேள்விகள் வரப்போல நீங்க ஓஎல்லே உங்களுக்கு செய்த அனுபவம் இருக்கும். இந்த ஆங்கில பாடத்தில் இந்த பந்தியை பார்த்து விடை எழுதுவீங்க. இவ்வாறு வரக்கலையலாம். அப்படியே ஃபுல்லா வாய்ச்சிட்டு டைமை வேஸ்ட் பண்றது இல்லை. ஒரு குறிப்பிட்ட அளவு வாய்ச்சிட்டு நீங்க விடையோடையே நீங்க போய்த்திடணும். அதே மாதிரி 43 44 செஞ்சிட்ட பிள்ளைகள் இந்த 45 புறவார கேள்விகள் இந்த படத்தை பார்த்து இந்த வசனத்தை பார்த்து விட செல்றது. அவன் இந்த கேள்விகள்ல நீங்க இந்த அம்பட்டையும் வாய்க்கு இதை ஒழுங்குபடுத்தி படுத்தானா விடைக்கு வருவேன்டா நீங்க உண்மையா விட எடுக்கல. ஒழுங்கு என்ன சரியா வராது. அவை நீங்க விடையோட போகணும். அவன் இங்க இதுல கேள்வி 1,7 45 46 ஆகிய வினாக்களில் 1,7 ஆகிய வாக்கியங்களுக்கு இது முதலாவது வாக்கியம், இது கடைசாவது வாக்கியம். ABCDE ஆகிய வாக்கியங்கள் சரியான ஒழுங்கில் தரப்படவில்லை. 7 வாக்கியங்களுக்கும் இடையே தர்க்க ரீதியான ஒழுங்குமுறையை உருவாக்க பொருத்தமான வரிசைப்படுத்தலை தெரிவு செய்க. சரி, அப்ப இதுக்கு பொதுவானது. அவர் இரண்டாவது, ஒன்று இலங்கை அரசு COVID-19 பொருளாதார மீளெழுச்சி வேலை திட்டத்தின் ஒரு பகுதியாக சில உற்பத்திகள் மீது விதிக்கப்பட்டிருந்த இறக்குமதி கட்டுப்பாடுகளை அண்மையில் நீக்கியது. சரி, அப்ப அண்மையில் என்ன செஞ்சிருக்காங்க? இலங்கை நீக்கி இருக்கு. இப்ப அடுத்தது இதுல பாருங்க, இதுல எல்லாத்தையும் வாங்கிட்டு இருக்க தேவையில்ல. கேள்வியில பாருங்க சி டி தான் அடுத்தது வரதா இருக்கு. அப்ப சிய வாசிங்க. மோட்டார் வாகன இறக்குமதி தடையில் மாற்றமின்றி காணப்பட்டது. வரலாம் என்ன? அப்ப சியும் வரலாம். டிய பார்ப்போம். வெளிநாட்டு செலவாணி நெருக்கடி காரணமாக உற்பத்திகள் இறக்குமதி மீது விதிக்கப்பட்ட தற்காலிக தடை முதல் தடவையாக இந்த வருட ஏப்ரல் மாதத்தில் செயல்படுத்தப்பட்டிருந்தது. ஆகவே டிக்கு பிறகுதான் சி வரும். இது எல்லாம் தற்காலிகமாக இது செஞ்சிருக்கு. ஆனா மோட்டார் வாகன இறக்குமதி தடை மாத்திரம் காணப்பட்டது. அப்ப டிக்கு பிறகு சி. அப்ப டிசி வார விடைகள் வரும். சி வாரது வராது, முதலாவது வராது, இரண்டாவது வராது, டிசி. அப்ப 3, 4, 5. இப்போ டிசிக்கு பிறகு பி வரலாமான்னு கேட்டா, சரி, டிக்கு பிறகு பியா, டிக்கு பிறகு சியா அல்லது டிக்கு பிறகு சியா? அப்ப 2 சி வந்துருத்தல, ஒரு சியை நீங்க செலக்ட் பண்ணிடலாம். ஆனா பார்ப்போம். டிக்கு பிறகு பாருங்க, விவசாய சேவைகள் மற்றும் நிர்மாணங்கள் தொடர்பான வாகனங்கள் தவிர்த்து மோட்டார் சைக்கிள், முச்சக்கர வண்டி உள்ளிட்ட மோட்டார் வாகன இறக்குமதியை நிறுத்துதல் இது தொடர்பான வழிகாட்டல் காட்டப்பட்டிருந்தது. ஓ, அதுவும் வரலாம். அடுத்த சி, அதுக்கு பிறகு சி, மோட்டார் வாகன இறக்குமதி தடையின்றி தடை மாத்திரம் காணப்பட்டது. அப்ப டிக்கு புறவு சியும் வரலாம், பியும் வரலாம். ஏன்னா இது மாறி வரலாம். அந்த பியும் சியும் மாறி வரலாம், பியும் சியும் மாறி வரலாம். ஏன்னா பிஹெச் எல்லிட்டு சிஹெச் எல்லாம், சிஹெச் எல்லிட்டு பிஹெச் எல்லாம். அதுல கருத்து என்ன தர்க்கத்துல சரியா இருக்கு. அங்கால வர இஏ இதுக்கும் சமன், இதுக்கும் சமன். இங்க மாறி, இங்கேயும் பிசி பிசி, இங்கே ஏஇ. அவ ஏஇய பாப்பா அத்தோடு இறக்குமதி மீது தங்கி இருப்பதை தவிர்ப்பதற்காக சுதேச வளங்கள் சங்கிலியில் வலுவூட்டுவதற்கு அது துணையாக அமையும். நாட்டு பொருளாதார மீளெழுச்சி திட்டமான செலவாணி விகிதத்தை உறுதிப்படுத்துவதனை இலக்காக கொண்டுள்ளது. அப்ப ஈக்கு புறவுதான் என்ன வரும்? அத்தோடு. அவ இதை சொல்லிட்டு அத்தோடு. ஆகவே 3ஆவதும் வரலாம், 5ஆவதும் வரலாம். இதை வெட்டையலா. ஆகவே இந்த இயர்ல இதுக்கு 2 ஆன்சர், 3, 5 இதுக்குரிய ஆன்சர். சரி, அடுத்ததை பார்ப்போம். அடுத்ததுலேயே நான் சொன்னேன் என்ன 1, 7 இடையில. ஆகவே பிஇ, பி வரலாம், இ வரலாம். பி வருமா இ வருமானு முதலாவது செக் பண்ணிக்கணும். தென்னை பலா கித்துள் போன்ற தாள் வர்க்க தாவரங்கள் இலங்கையில் வளர்கின்றன. அடுத்தது பிய பார்த்தா, நாட்டின் ஒட்டுமொத்த தென்னை பயிரின நிலப்பரப்பில் 56% வடமேல் மாகாணத்திலும் மேல் மாகாணத்தில் ஒரு பகுதியிலும் அமைந்துள்ளது. அப்ப அடுத்தது 1க்கு பிறகு பி வரலாமா முதலாவது, அல்லது இ வரலாமா? ஈய பாருங்க. நாட்டின் சகல பகுதிகளும் தென்னை பயிர் காணப்பட்ட பகுதியில் மேல், வடமேல் மற்றும் தென் மாகாணங்கள் தென்னை பயிரின் பிரதான பிரதேசம். அப்ப இது பிரதான பிரதேசம் செழிப்போடுதான் பிஹெச் எல்லாம். அதுக்கு பிறகு அதை முக்கோண வளையம், அதுல 56% அதுல இருக்கு. அந்த 56% அதுல இருக்கு என்று சொல்றாங்க. ஆகவே நாம ஈ தான் முதலாவது வரும். அதுல இன்னொரு கேஸ் பண்றதுக்கு வழி இருக்கு பிள்ளைகள். அதாவது இதுல
இந்த முதலாவது எழுத்து வாரமா இருக்கிறத செக் பண்ணிட்டு முதலாவது எழுத்து இ 3 தரம் இருக்கு, பி 2 தரம் இருக்கு. ஆக இ வாரதுக்கு தான் சான்ஸ் இருக்கு. இ வாரதுக்கு தான் சான்ஸ் இருக்கு. அடுத்ததை பாருங்க, ரெண்டாவது வாரது அடுத்தது வாரது பி 2 தரம் இருக்கு, பி பி ஒரு தரம் தான் இருக்கு. ஆக பி வாரதுக்கு சான்ஸ் இருக்கு. ஆக இதையும் பட்டு இப்ப அடுத்ததை பாருங்க, மூணாவதுல மூணாவது டி, நாலாவது சி, ஏசி. இந்த ஏசியை மட்டும் பார்த்தாச்சு. அப்படி இல்லாட்டி இந்த ஏ வாரது இதுல மொத்தமா பாத்தீங்கன்னா 3 இருக்கு. ஏ வாரது 3 இருக்குட்டா ஆன்சர் மூணாவதுன்னு சொல்லி ஒரு வகை கெஸ்ட்லயும் இதை எடுக்கலாம். ஏன்னா அதுவும் ஒரு ஐப்பு தான். ஆனாலும் ஒவ்வொரு கேஸுக்கு போகாம இப்படி ஒரு 2 3 கெஸ் பண்ணிட்டு நீங்க கொஞ்சம் செக் பண்ணிக்கொள்ளுங்க. டி அப்பிரதேசம் தென்னை முக்கோண பிரதேசம் எனப்படும். அடுத்தது ஏ, தெங்கு பயிற்சிகை சபை அண்மையில் உலர் வளைய தென்னை முக்கோணம் எனும் பெயரில் மற்றும் ஒரு தென்னை முக்கோண பிரகடனப்படுத்தியிருக்கி. சி, இது மன்னார் முல்லைத்தீவு யாழ்ப்பாண மாவட்டங்கள் சேர்ந்த பிரதேசமா இருக்கு. அடுத்து இதுக்கு வரும். ஆகவே மூணாவது விட. அதே மாதிரி இந்த படம் பார்த்து விட செல்றதுக்குள்ளே இந்த படம் பார்த்து விட செல்றதை பாருங்க. இந்த கேள்விக்கு இந்த படத்தை பார்த்து நாம என்ன செய்யணும்? ஆகவே இதுலயும் நீங்க பாருங்க, முதலாவது டி தான். எல்லாத்துக்கும் முதலாவது டி. எல்லாத்துக்கும் முதலாவது டின்னு சொல்ல போல நாம முதலாவது நாம இனி போகிறவரை இதான் முதலாவது. அதாவது ஆட்டோவில் போறாங்க. அடுத்தது ஆட்டோவில் போயிட்டு அவர் என்ன போயிற நிலையத்துக்குள்ள போறாங்க. போயிற நிலையத்துக்குள்ள போயிட்டு அடுத்து என்ன செய்வாங்க? லைன்ல நின்று டிக்கெட் எடுப்பா. டிக்கெட் எடுத்துட்டு இது லைன்ல நிக்காங்க. அதே மாதிரி டிக்கெட் எடுக்காங்க. என்ன எஃப் டிக்கெட் எடுக்காங்க. அப்ப டிசிஏஎஃப், டிசிஏஎஃப் வரையும் இதுல இருக்கு. மற்ற வேற இதுல டிசிஏஎஃப் இருக்கா? டிஏஎஃப் டிசிஏஎஃப் இல்லை. ஆகவே நாலாவது விட. அடுத்து இபி என்ன இ என்ன ட்ரெயினுக்கு பிடிக்க ஓடி ட்ரெயினுக்குள்ள வருது. அவை அது பெரிய ஒரு விஷயம் இல்லை. அடுத்து 48 49 50வது கணியம் பாருங்க. இதுவும் ஒரு இலகுவான விட கேள்விதான். ஆனா இந்த கேள்விகள்ல நான் சொன்ன மாதிரி நீங்க 50வது செய்றீங்க, கடைசி கேள்விகள் டைம் உங்களுக்கு என்ன கடைசி அவசரமா செய்ய வேண்டி வரும். ஆக இதுல ஒரு கெஸ்வா எல்லாத்தையும் வாங்கி வச்சுட்டு என்ன செய்யலாம்? நீங்க விட எடுக்கலாம். ஆகவே கேள்வி, அதாவது என்ன கேள்வின்னு நோமலா புரிஞ்சிட்டு ஏ தொடக்கம் கே வரை கணவன் தனது மனைவியை அரசு வைத்தியசாலை ஒன்றில் அனுமதிப்பதற்காக அவசர நோயாளர் காவடி சேவையினை பெற்றுக் கொடுத்திருக்க 1990 எனும் இலக்கத்துக்கு 190 பிரிவில் இலக்கத்துக்கு தொலைபேசியில் அழைப்பது தொடக்கம் அவரது மனைவி வைத்தியசாலை அதிதீவிர சிகிச்சை ஐசியூவில் அனுமதித்து வைத்தியரை சந்திப்பது வரையிலான நேரத்துள் அவருக்கும் ஏனையருக்கும் இடையில் இடம்பெற்ற உரையாடல் ஒரு பகுதி காணப்படுகிறது. இந்த உரையாடல் பகுதியில் சரியான ஒழுங்கு தரப்படவில்லை. சரியான ஒழுங்கு கேட்காங்க. அப்ப பாருங்க, நோயாளியின் கணவருக்கும் 1990 நோயாளருக்கு காவுவண்டி சேவையிடையே இடம்பெற்ற உரையாடலில் சில பகுதிகள் சரியான ஒழுங்கில் காட்டப்பட்டு இல்ல சேர்மானம். அப்ப எல்லாத்துக்கும் பி தான் முதலாவது வர்றது. மாலை வணக்கம், இது அவசர நோயாளர் காவு வண்டி சேவை. நீங்கள் எங்கிருந்து அழைக்கிறீர்கள்? நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? இதுக்கு பிறகு அவர் என்ன சொல்லியிருப்பாரு? நான் எங்கிருந்து அழைக்கன்னு சொல்லியிருப்பாரு. எல்லாத்துக்கும் டி தான். ஆகவே இது முதலாவது. டி ரெண்டாவது என்ன? நான் பேராதனையிலிருந்து பேசுகிறேன். எனது மனைவி வலிப்பு ஏற்பட்டிருக்கிறது. அவருக்கு நடக்கவோ பேசவோ முடியாது. அவரை பேராதனை கொண்டு செல்ல உதவி எனக்கு தேவை. சரி, அடுத்தது என்ன செஞ்சிருப்பாங்கன்னு வந்தா அப்ப எல்லாத்துக்கும் பாருங்க, ஏ இருக்கு, இ இருக்கு, அடுத்தது எஃப் இருக்கு. அப்ப ஏ பார்ப்போம். அடுத்தது ஏ வரலாமான்னு பார்ப்போம். நோயாளினால் பேச முடியாது. நோயாளர் பிரிவு வந்திருப்பவர் யார்? உதவி எனக்கு தேவை. சரி, அடுத்தது ஏ வந்தா. சரி பார்ப்போம். இங்கே இ வந்தா, டாக்டர் ஐயா, நான் நோயாளியுடன் வந்தேன், அவள் என்னுடைய மனைவி. அப்ப இது நோயாளியோட பேச முடியாது. இதோட யாரு வந்தேன்னு டாக்டர் கேட்டா, டாக்டருக்கு பிறகு தான் இந்த இது வரணும். அதுக்கு பிறகுதான் ஈ வரணும். இப்ப ஏக்கு பிறகுதான் ஈ வரும். இப்ப ஏக்கு பிறகுதான் ஈ வரும்டா, ஏ முன்னுக்கு வந்துடும். நல்ல வரலைக்கு சரியான ஓர்டர்ல இருக்கு. ஆனா இடையில வந்து சிலது வெட்டுப்பட்டு இடையில வந்தது சிலது நெக்லெக்ட் பண்ணிருக்காங்க. ஆகவே ஏக்கு பிறகுதான் ஈ வரும், கடைசா ஏ வராது. அப்ப ஏக்கு பிறகு ஈ வராது முதலாவது ரெண்டாவது. அப்ப இதுல பாருங்க, சிய பார்ப்போம்.
உடனே பதிலளித்தமைக்கு நன்றி. நோயாளி நடக்க முடியாது. முகவரி 532. இந்த முகவரியை சொல்றாங்க. அவன் முகவரியை சொல்றாங்கண்டா நோயாளினால் பேச முடியாது. வெளிநோயாளி பிரிவுக்கு வந்திருப்பவர் யார்? இதுக்கு பிறகுதான், அதாவது ஏக்கு பிறகுதான் சி வாரமாய் தான் ஓரளவுக்கு சரியா இருக்கேனே. ஆகவே முதலாவது ஒரு கெஸ் தான். கெஸ்ட்ல பண்ணி யாரி சொல்லுங்க. ஏன்னா இது ஃபுல்லா நீங்க பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இதுக்கு டைம் இல்லை. ஜஸ்ட் ஒரு கெஸ். கெஸ்ன்னா எப்படி கெஸ்? சரியா வார ரெண்டை பார்த்துட்டு அங்கால பின்னுக்கு வாரது சரியா வாரமா இருந்தா அந்த விடையோடையே நீங்க சென்று கொள்ளுங்க. அடுத்து நோயாளியின் கணவருக்கும் ஐசியூ சிகிச்சை. அப்ப இது கணவருக்கும் வண்டிக்கும் என்ன? கணவருக்கும் ஐசியூ சிகிச்சை பிரிவில் வைத்தியருக்கும் இடையிலானது. வைத்தியருக்கு இடையிலானதுன்னு சொல்ல போல இது இது வைத்தியர் இல்லை, இது ஆம்புலன்ஸ். அப்ப பிடிஏசி ஏ வாரது ஒன்று, ஏ வாரது வராது, இ வாரதும் வராது. ஏன்னா அது ஆம்புலன்ஸ் வரும். ஏன்னா மேலுக்கு எடுத்துட்டோம், இ வாரதும் வராது. அடுத்தது எஃப்ஹெச்ஜிஐஜே வரலாம், எஃப்ஹெச்ஜேஐஜி வரலாம், எஃப்ஐஜிஹெச்ஜே வரலாம். ஆகவே இது மூணுல ஒன்று தான் வரலாம். அப்ப பாருங்க, எஃப் எஃப் தானே முதலாவது வருது. எஃப். ஐயா கொஞ்சம் பொறுங்கள், எனது கண்டிக்குழுவினர் விரைவில் உங்களை தொடர்பு கொள்வார்கள். ஓகே. அடுத்தது எச் வருமா ஐ வருமானு பார்த்தாலே விட வந்துடும். தயவு செய்து கிளினிக் அறிக்கை புத்தகம், அதாவது ஐய பார்த்தா தயவு செய்து கிளினிக் அறிக்கை புத்தகம் இருந்தால் அதனை தாருங்கள். நோயாளிக்கு வலிப்பு ஏற்பட எவ்வளவு நேரம் ஆகிறது? சரி, ஐ வந்தா ஐக்கு பிறகு ஜி வரலாம். இது கிளினிக் அறிக்கை புத்தகம். ஐக்கு பிறகு ஜி வரலாம். ஜிக்கு பிறகு மாலை வணக்கம் ஐயா, இது கண்டி அவசர நோயாளர் காவு வண்டி சேவை. தயவு செய்து உங்கள் தெரிந்து கொள்ள முடியுமா? மற்ற விடயம் ஜி. ஜிக்கு பிறகு ஜே. இப்போது நாம் சில சோதனைகளை செய்கிறோம். ஆக இங்கே இந்த எச் பாரது எஃப் ஐயா கொஞ்சம் பொருங்க கண்டி குழுவினர் தொடர்பு கொள்றாங்க. அப்ப எஃப்க்கு பிறகு அவ தொடர்பு கொள்வாங்க. மாலை வணக்கம் ஐயா, இது கண்டி. அவ எஃப்க்கு பிறகு எச் தான் வரும். அப்ப எஃப்க்கு பிறகு ஐ வராது. ஏன்? கிளினிக் அறிக்கை புத்தகம் இருந்தால் அதனை தாருங்க. அப்ப இது போனதுக்கு பிறகு தானே கேட்பாங்க, இல்லாட்டி அந்த வண்டியில வந்ததுக்கு பிறகு கேட்பாங்க. அப்ப எஃப்க்கு பிறகு எச் வாரது இதுவும் இதுவும். ஆனா இங்க ஒரு பிரச்சனை இருக்கு பிள்ளைகள். எச் என்பது மாலை வணக்கம் ஐயா, இது கண்டி அவசர நோயா காவு வண்டி சேவை. அவன் இந்த வண்டி, இந்த எச் என்பது இந்த வண்டியில இருக்கிறவங்க எடுத்திருக்காங்க. அப்ப எச் என்பது மாலை வணக்கம் ஐயா, இது கண்டி நோயா காவு வண்டி சேவை. தயவு செய்து உங்கள் முகவரியையும் வீட்டுக்கு வரும் வழியையும் நான் தெரிந்து கொள்ள முடியுமா? மற்றபடியும் நோயாளினா நோயாளர் காவு வண்டிக்கு நடந்து வர முடியுமா என்பதையும் சொல்லுங்கள். இது அந்த வண்டி ஓட்டுநர், அந்த வண்டியில வாரவங்க தான் என்ன செய்வாங்கன்னா கோல் எடுத்திருப்பாங்க. ஆனா இதுல எல்லா விடையிலையும் பாத்தீங்கன்னா எச்சிருக்கு. ஆக இது ஒரு சரியான இது இல்லை. வைத்தியர்னு சொல்லப்போல இந்த எஃப்ஐஜே தான், எஃப்ஐஜே ஜிஜி இது வாரதுதான். இது அதுக்கு பிறகு ஹெச், ஹெச்சுக்கு பிறகு ஜே வரும். சோதனைகள் செய்ய போயிடும். ஆனா இந்த ஹெச்ன்னு சொல்றது கொஞ்சம், அதாவது வைத்தியர் எஃப் ஐ ஜி ஜே தான் வைத்தியருக்குரியது. இந்த ஹெச்ன்னு சொல்றது உண்மையா வைத்தியருக்குரியது இல்லை. ஆகவே இதுல கேள்வியில சின்ன ஒரு பிள்ளை இருக்கு. ஆனாலும் விட ஓல் ஆன்சர் போடலாம் இதுக்கு. ஒட்டுமொத்த உரையாடலும் மிக திருத்தமான முறையில. அப்ப ஒட்டுமொத்த உரையாடலையும் பாத்தீங்கன்னா என்ன, இந்த அஞ்சாவதா இருக்கும். சரியா செக் பண்ணி பாத்தீங்கன்னா இந்த ஒட்டுமொத்த இதுவும் அஞ்சாவது இருக்கும். இதுல பிள்ளைகள் இந்த எச் சொல்றது, அவ எச்சுக்கு பிறகுதான் ஜே வரும். ஆனா ஜே கடைசியில வரும். ஆகவே இங்க இந்த இதுல தெரிவு செய்யக்குள்ள சின்ன ஒரு விடயம் ஒன்று இருக்கு. வைத்தியர், இது எச் என்பது சில நேரம் இது வைத்தியர் ஆம்புலன்ஸ்ல வரலாம் என்று ஒரு எடுகோலா எடுத்து வைத்தியர் தான் கோல் எடுத்திருக்காங்க ஆம்புலன்ஸ்ல இருந்து என்று சொன்னா அஞ்சாவது விட தான் வரும். ஆனாலும் இது அதுக்கு வைத்தியருக்குள்ளான தொடர்பாடல் இல்லை என்ற அடிப்படையில நாம இதனை அஞ்சாவது விடையை தெரிவு செய்யல. அதே மாதிரி ரெண்டையும் மேட்ச் பண்ணி விட்டீங்கன்னா, இந்த ரெண்டையும் மேட்ச் பண்ணி விட்டீங்கன்னா அதை ஒப்பிட்டு பாத்தீங்கன்னா அப்ப முதலாவது பிடி வரணும், அதுக்கு பிறகு ஏ வரணும். அவர் அங்க போனதுக்கு பிறகு அதுக்கிடையில அவங்க அந்த ஆம்புலன்ஸ் வந்து அவரை ஏத்து ப்ரொசீஜர் வரும். அவ இந்த ஓர்டரை பாத்தீங்கன்னா சரி. அப்ப பிடி கடைசா அந்த ஜே வரும். ஜே என்பது இப்போ நாம் சில சோதனைகளை செய்ய போகிறோம், அது சொல்றது கடைசா வரும். அது டாக்டர் பிரியை.
ஆகவே இதான் இந்த இதாக இருக்கும் 5வது விடையா இருக்கும். ஆக இந்த கேள்வியில சின்ன ஒரு பிழை ஒன்று விட்டுருக்காங்க. பிழை ஒன்று இருக்கு. ஆனாலும் பிரச்சனை இல்லை பிள்ளை. நீங்க இந்த கேள்வியை எப்படி பார்க்கறதுன்னு விளங்கிட்டீங்கன்னா சரி. இந்த கேள்வி இந்த இவ்வாறான கேள்விகள்ல நீங்க எப்படி பார்க்கறதுன்னு மட்டும்தான் விளங்கிக்கணும். ஏன்னா இதே கேள்வி வரப்போறது இல்லையே. அப்ப பார்க்கறதுன்னு மட்டும் விளங்கிக்க. இந்த ரெண்டாவது ஆன்சர்ல சின்ன ஒரு பிள்ளை இருக்கு. 49வதுல சின்ன ஒரு பிள்ளை இருக்கு. சரி, ஆகவே நாம விட்ட கேள்விக்கு போவோம். மிக முக்கியமான ஒரு கேள்விதான். அதாவது இந்த இந்த கேள்வி 36, 37, 38 பாருங்க. இது ஒரு இலகுவான கேள்விதான். ஆனா அட்டவணையை போடணும். இந்த அட்டவணையை இவ்வாறு அமைச்சு கொள்ளுங்க. 4 வாரத்துக்கு அட்டவணைகளை இவ்வாறு தான் போடணும். 4 சம்பந்தமா வர கேள்வியை பாருங்க. ஒரு குறித்த காப்புறுதி உயர்தர பரீட்சையில் வணிக பாடத்துறையில் நாட்டின் முதல் 5 இடங்களை பெற்ற மாணவர்கள், முதல் 5 பெற்ற மாணவர்கள் இந்த 5 டிஸ்ட்ரிக்ட், அதாவது யாழ்ப்பாணம், காலி, கொழும்பு, கம்பகா, அம்பாறை ஆகிய மாவட்டங்களை பிரதிநிதித்துவப்படுத்துவர். அம்மாணவர் 5வரின் பெயர்கள் ABCDE ஆகும். 5வரின் பெயர்கள் ABCD, ஆனால் ஒழுங்கு முறையில் இல்லை. அவர்கள் தெரிவு செய்த பாடம் கணக்கீடு, சந்தைப்படுத்த, நிதியியல், வணிகவியல், வங்கியியல் ஆகியனாகும். எனினும் இவை அதே ஒழுங்குமுறைப்படி இல்லை. இப்ப சொல்றாங்க, முதலாம் இடத்தை பெற்ற மாணவன் வணிகவியல். அவை இவர் வணிகவியல். அவனுக்கு வணிகவியல் அடிக்க. 2வது வங்கியியல் பட்டத்தை தெரிவு செய்த மாணவன் பெற்ற இடம் வணிகவியல் பட்டத்தையும் சந்தைப்படுத்தல் பட்டத்தையும் தெரிவு செய்கிற மாணவர் பெற்ற இடங்களுக்கு இடைப்பட்டது. சந்தைப்படுத்தல் இதா இருந்தா சந்தைப்படுத்தல் என்ன வங்கியல், அதாவது பேங்க் சம்பந்த வங்கியல் இதா இருக்கும். அடுத்தது பாருங்க, கம்பகா மாவட்ட மாணவன் கணக்கீடு பாடத்தை, கணக்கீடு கம்பகா, கணக்கீடு கம்பகா. 5ஆம் இடம், அதுக்கு மேல ஒன்றைக்கு 5ஆம் இடத்தை பெற்ற மாணவன் நிதியியல். அப்ப 5ஆம் இடம் நிதியியல். நிதியியலை தெரிவு செய்கிறார். சரி, ஏடி ஆகிய அடுத்தடுத்து 2 பாடம். ஆனா எது அடுத்தடுத்து 2 பாடம் நமக்கு தெரியாது. சந்தைப்படுத்தல். அப்ப சந்தைப்படுத்தல் என்றா அடுத்தது பி பெற்ற இடம் சியினது இடத்துக்கு இடைப்பட்டது. ஆக பி பெற்ற இடம் இது சிக்கும் இதுக்கும் இடைப்பட்டது என்றா சிக்கும் பிக்கும் இடைப்பட்டது. சரியா? அடுத்தது ஏடி ஆகியோர் அடுத்தடுத்து. ஆகவே ஏடி ஆகியோர் அடுத்தடுத்து. அவை கேள்வியில பாருங்க. ஆகவே இதை போட்டீங்கன்னாலே இலகுவா விட வந்துடும். கேள்வியில பாருங்க, கம்பகா மாவட்ட மாணவன் யாருன்னா ஏ. கம்பகா மாவட்ட மாணவன் ஏ. அடுத்து யாழ்ப்பாண மாவட்ட மாணவன். யாழ்ப்பாண மாவட்ட மாணவன் யாருன்னு கேட்டீங்கன்னா என்ன வரும்? யாழ்ப்பாண மாணவன் இதுல கொஞ்சம் பாருங்க பிள்ளைகள். இந்த ஏடி ஆகியோர் அடுத்தடுத்து 2 இடங்களை பெற்றுள்ளனர். டி பெற்றது 5ஆம் இடம். சரியா? அப்ப டி பெற்ற இடம் 5. ஓகே, அப்ப ஏடி என்ற அடுத்தடுத்துட்டா டிஏவும் வரலாம் தானே. அப்ப அதை கொஞ்சம் செக் பண்ணிக்கொள்ளுங்க. கம்பகா மாவட்ட மாணவன் யார்? அப்ப கம்பகா மாவட்ட மாணவன் சொல்றவர் ஏ. அடுத்தது யாழ்ப்பாணம் மாவட்ட மாணவன் யார்? சி என. அப்ப இதுக்கு சி 3வது. அடுத்தது காலி மாவட்டத்துல என்ன கற்கை நெறின்னு இருக்காங்க. காலி மாவட்ட மாணவன் தெரிவு செய்த கற்கை நெறி வங்கியியல். ஆகவே 4வது. அவை இலகுவான கேள்வி. கொஞ்சம் இதை சரியா போட்டுக்கிட்டீங்கன்னா சரி. சரி, ஆகவே நாம 2020 வரையும் முடிச்சிட்டோம். 2021 அடுத்த வீடியோல பார்ப்போம்.